இங்க இந்த கிராமத்துல முக்லாவான்ற ஒரு முறை இருக்கு. கல்யாணம் ஆனதுமே பொண்ணுங்க புகுந்த வீட்டுக்கு வருவாங்க. பட் அடுத்த நாளே அவங்க அம்மா வீட்டுக்கு திரும்பவும் போயிட்டு சம்பிரதாயத்தெல்லாம் முடிச்சுட்டு தான் திரும்பவும் இவங்க புகுந்த வீட்டுக்கு வருவாங்க. அது வரைக்கும் ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃபோட மூஞ்ச பார்க்கவே கூடாது. அப்படி பார்க்கணும்னு ட்ரை பண்ணாங்கன்னா இந்த முக்லாவ முறையை அங்கேயே ஸ்டாப் பண்ணி பொண்ணை பார்க்கவே முடியாது அப்படி பண்ணிடுறாங்க. இப்ப பஞ்சாயத்துல ஒரு பையனுக்கு புதுசா கல்யாணம் ஆகி இந்த முக்லா முடியறதுக்கு முன்னாடி பொண்ணோட மூஞ்ச பார்த்துறான். சோ இந்த கல்யாணமே செல்லாதுன்னு சொல்லிட்டு திருப்பி வழங்கிறாங்க. இப்ப ஹீரோக்குமே தூங்கும்போது கல்யாணம் பண்ற மாதிரி கனவு வருது. சோ இவனுக்குமே கல்யாண ஆசை வந்துருது. அதே சமயத்துல அவங்க வீட்லயுமே ஹீரோக்கும் அவங்க அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அந்த பஞ்சாயத்து தலைவரோட பொண்ணையும் முடிவு பண்றாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணமும் முடியுது. ஹீரோயினை பார்க்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவு ட்ரை பண்றான். ஆனா முடியாம போகுது. பார்த்தா நெக்ஸ்ட் டே காலையிலேயே அந்த ரெண்டு பொண்ணுங்களும் பின்னாடி அவன் அண்ணனும் கிளம்புறான். அதை பார்த்ததுமே இவனும் கிளம்பி காருக்குள்ள ஏறலான்னு வரான். ஆனா உங்க அண்ணனுக்கு நாளைக்கே முக்லா முடிஞ்சிடும். அதனால தான் கூடவே போறான். பட் உன்னோட லைஃப்க்கு 18 வயசு முடிஞ்சாதான் முக்லா உனக்கு முடியும். சோ ஒரு வருஷம் காத்து இருக்கணும்னு சொல்றாங்க. அதுக்காக ஹீரோ ரொம்ப கடுப்பாயிடுறான். இப்ப அவங்க அண்ணனுக்கு முக்லாவா முடிஞ்சு அவங்க வைஃபையும் பாத்துறாங்க. ஆனா இங்க ஹீரோ அவங்க வைஃபை பார்க்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். அண்ட் ஊர்ல இருக்க ஒவ்வொருத்தர்கிட்டே போயிட்டு முக்லாவா முடியறதுக்கு முன்னாடி வைஃபை பாத்தீங்கன்னா சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அப்ப சைக்கிள் வரும்போது ஒரு பாட்டி உன்னோட மாமியார் வீட்டுக்கு தான் போறேன், கொஞ்சம் எழுத்திட்டு போய் விரியான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதை கேட்டதுமே இவன் சந்தோஷப்பட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விடுறான். அங்க ஹீரோயின் தான் கதவை திறக்கிறாங்க. இவனுமே கையை பிடிக்கிறான். பார்த்தா கொஞ்ச நேரத்துல கனவு தான் கண்டுட்டு இருக்கான். இந்த பாட்டியோட கையை பிடிக்கிறான். சோ அவங்க கடுப்பாயி திட்டிடுறாங்க. ஆனா ஹீரோக்கு கனவுல கூட வைஃபை பார்க்க விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்கு போறான். இப்படியே கொஞ்சம் மாசம் போகுது. அவங்க அண்ணனோட வைஃப் திரும்பவும் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டதுமே அவங்க வைஃப்காக கொலுசுலாம் வாங்கி கொடுக்குறான். அந்த கொலுசை போய் கொடுத்ததுமே ஹீரோயின் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு போட்டுக்கிறாங்க. பட் ஹீரோக்கு நம்ம வைஃப் எப்படியாச்சும் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அவங்க மாமா கிட்ட ஐடியா கேட்கறான். ஆக்சுவலா அவங்க மாமாவுமே கல்யாணத்துக்கு அப்புறம் முக்லா முடியறதுக்கு முன்னாடி அவங்க வைஃபை பாத்துருவாங்க. சோ தண்டனையா உனக்கு முக்லாவும் கிடையாது, வைஃபை இனிமேல் பார்க்கவும் முடியாது, தனியாவே கடைன்னு சொல்லிட்டு தண்டனை கொடுத்துறாங்க. ஆனா ஹீரோ ஃப்ரெண்டை கூட்டிட்டு ஹீரோயின் வீட்டுக்கிட்ட நிறைய வேஷம் எல்லாம் போட்டுட்டு போறான். அப்ப வளையல் விற்கிறவங்க மாதிரி வேஷம் போட்டுட்டு அவங்க வீட்டுக்கிட்ட போறான். அதை பார்த்ததுமே ஹீரோயினே வெளியே வராங்க. அந்த ஹீரோயினை பார்த்ததுமே ஹீரோ ஃபிளாட் ஆயிடுறான். அண்ட் வீட்டுக்கு வந்துமே அந்த பொண்ணோட ஞாபகமாவே இருக்கான். சோ அந்த பொண்ணை திரும்பவும் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அவங்க மாமா குடிச்சிட்டு இருக்கும்போது கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே போறாங்க. பட் அப்பன்னு பார்த்தா அவங்க வீட்டுல இருக்க எல்லாருமே பாத்துடுறாங்க. ஹீரோ மட்டும் எஸ்கேப் ஆயிடுறா. இவங்க மாமா அவங்க ஃப்ரெண்டு மாட்டிக்கிறாங்க.